11வது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி வராரு. சனி இது வரைக்கும் ஒரு காலை ஒரு பக்கத்தில் இன்னொரு காலை இன்னொரு பக்கத்தில் வச்சுருந்தாரு. இப்போ 11வது வீட்டுக்குள்ளே போய் உட்கார்றாரு. லாபமாக வரப்போகிறாரு. லாப சனி. லாபம்னா என்ன? நம்ம இது வரைக்கும் நாம் பயப்படக்கூடாதான். தைரியம்தான் ஒரு மனுஷனுக்கு அழகு. நாம் நம்பலைன்னா யார் நம்புவா? நம்பிக்கை நட்சத்திரமாக திகழப் போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள். இன்றைக்கி ஒரு யாருமே வாங்க முடியாத ஒரு இடத்துல இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சொசைட்டியில் முன்னுக்கு வரதா இருக்கட்டும், எல்லாராலையும் நம்ம கீழே இறங்கிடுவோம்னு நினச்ச இடத்துல நம்ம முன்னுக்கு மேலே ஏறுறதா இருக்கட்டும், அது ரிஷபத்தால் மட்டும்தான் முடியும். ரிஷபராசிக்காரர்கள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட, உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் கூட, படுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட மனசு தூங்காது. ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்றவர்கள். அப்படிப்பட்டவருக்கு சனி சகாயம் பண்ண போகிறார். சனி எப்படிப்பட்ட சகாயம் பண்ண போகிறார்? முதல்ல சட்டத்திட்டங்களுக்கு உங்களை சகாயப்படுத்துகிறார். நீங்கள் ஏதாவது ஒரு தப்பே பண்ணாலும் அது வெளியில் தெரியாது. ஏதாவது ஆஹா இப்படி பண்ணிவிட்டனே, ஐயையே இப்படி நடந்துவிட்டேன், நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா கூட இப்போ ரிஷபத்தை காப்பாற்றி கொடுத்துருவார். மறைமுகமான உதவிகள் கிடைக்க போகுது. எஸ், டெஃபினெட்லி உங்களுக்கு மறைமுக உதவி கிடைக்க போகிறது. நம்பலாம், பயப்படாதீங்க. அதே மாதிரி என்னடா இது நம்மளை யாராவது கைவிட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைக்கவும் வேண்டாம். லாபம் அதிகரிக்க போகுது. முதல்ல தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிஸ்னஸ் மூலமாக லாபம் அதிகரிக்கும். பார்ட்னர்லாம் இப்போ உங்கள்கிட்ட கெஞ்சுவாங்க. சில பார்ட்னர்ஷிப்லாம் நீங்கள் இல்லாமல் சில பார்ட்னரால் வளர முடியாது. நீங்கள் இல்லாமல் அரசியலில் வளர முடியாது. நீங்கள் இல்லாமல் ஆன்மீகத்தில் வளர முடியாது. நீங்கள் இல்லாமல் கலைத்துறையில் வளர முடியாது. அப்போ நிறைய பேர் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய ஆட்டம் முடியல, ஆட்டம் ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கக்கூடியவர்கள் கிடையாது, கையோடு அணைத்து கொள்ளக்கூடியவர்கள். அதனால தான் சொல்லுவாங்க இந்த நேரத்துலலாம் காதல் நல்லா கை கூடும், அன்பு அதிகமாக வைப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் நட்பு அதிகமாகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் திடீர்னு உங்கள்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கே மிராக்கலாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்கு பிடிச்ச வீட்டுக்கு பக்கத்தில் போய் குடி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல உங்களை ரொம்ப நாளாக ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும், அவங்க இடத்துல பக்கத்தில் இப்போ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ மனசுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நடக்க போகுது. யாருக்காவது ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும், இவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களெல்லாம் இப்போ பார்க்கறதுக்கான நேரம், கிஃப்ட்டு வாங்கி தரத்துக்கான நேரம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சமயோஜிதமாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு காரில் போகிறீங்க, இல்லை டூ வீலரில் போகிறீங்க, எதுக்கு ஒருத்தவங்கள பார்த்துடுறீங்க, தூரத்திலே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க அவங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்காத மாதிரி போயிடுங்க. கண்டுக்கிட்டிங்கன்னா அங்கே போய் நின்று கையை கொடுத்து ஹாய் சொல்லி பாய் சொன்னீங்கன்னா அதனால் உபத்திரம் வரும். அதை கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா அவங்க மனசில் நிற்பீங்க, என்ன அது தெரியாமல் போயிட்டார் மனசே அப்படின்னு. அப்படி பார்த்துருந்தாருன்னா நீங்கள் ஃபோன் அடித்து சொல்லுங்கள், நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் ஆனீங்களா, பார்த்த மாதிரி இருந்தது, அதான் நீங்களான்னு எனக்கு தெரியல, நான் மட்டும் டக்குன்னு நிப்பாட்டிடக்கூடாதே அப்படி சொல்லி சமாளிக்கணும். சமாளிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். சமாளிக்கிறவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும். லாபம்லாம் சும்மா கிடைக்காது. திறமை இருந்தால் லாபம் கிடைக்குமா? பணம் இருந்தால் லாபம் கிடைக்குமா? பெரிய மனுஷங்களோட சப்போர்ட் இருந்தால் லாபம் கிடைக்குமா? திறமை இருந்து, பணம் இருந்து, பெரிய மனுஷங்களோட சப்போர்ட் இருந்தாலும் அதை சமாளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்கும். இப்போ சமாளிக்கணும், அவ்வளோதான் செய்தி. உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சா தூங்குங்க. அதே வேலைக்கு போகாமல் படுத்துருக்கீங்க, வேலைக்கு போகாமல் சாப்பிட்டுட்ருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க வீட்டு வாசலில் காக்க வச்சுட்டு சாப்பிட்றீங்க, பயப்படாதீங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க. வெளியில் போய் சொல்லுங்கள், என்னங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாமா, நீங்கள் வர்றீங்கன்னா நான் சாப்பிடாமல் இருந்திருப்பேனே, அச்சோ என்னங்க நீங்கள் ஒரு ஃபோன் அடித்தா என்னங்க, அவர் சொல்லுவார் ஃபோன் அடித்தேங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல முன்கூட்டி வரேன்னு, அப்படி சொல்லணும். என்றைக்குமே நம்ம பண்ணுற தப்பை வெளியில் காட்டிக்கவே கூடாது. இதுதான் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் அழகாக செய்யணும். இந்த இடம்தான் உங்களுக்கான பலமான இடம். லாபம்னா என்ன சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா?
லாபம் எளிமையாக வந்துடும்னு நகை கடைக்கு போயிருக்கீங்களா? நகை கடையில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பியூர் கோல்டு ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க, அப்புறமா சேதாரம், செய்கூலி, அப்புறமா ஜிஎஸ்டி, இன்னொரு எஸ்டி, அந்த எஸ்டி, இந்த எஸ்டி, அதெல்லாம் சேர்த்து அது ஒரு 10,000 வரும். அதெல்லாம் சேர்த்து இன்னொரு 20,000 வரும். நகையோட அமௌண்ட்டு 30,000. நகைக்கு பாதிக்கு பாதி போகும் இதெல்லாம். ஆனால் கடைசியில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உங்களுக்காக நாங்கள் இந்த இடத்த டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. உங்களுக்காக நான் 6% தான் போட்டுக்கிட்டேன் அப்படின்வாங்க. சொல்லுவாங்கள்ல, ஏன் சொல்கிறாங்க? அதுதான் சந்தோஷப்படுத்துறது. இப்படி தான் நாம் சந்தோஷப்படுத்தணும் மற்றவங்கள. உண்மை என்னவோ அதில் நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். ஆனால் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற இடத்துல இருக்கிறோம், அதுதான் லாபம். நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்தினா இன்றைக்கி நமக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களே, இதுதான் நல்ல நேரம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, லாபத்தை உங்களுக்கு மட்டும் பார்க்காதீங்க, மற்றவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கும், மற்றவங்கள்ட்ட நீங்கள் உங்களை அடமானம் வைக்காமல் நீங்கள் நினைக்கிறத விட அவங்க நினைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா லாபம் பெருக போகிறது. இதை தான் சனி எதிர்பார்க்குறார். எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுவோம், சக்ஸஸ் ஆகும். என்ன உறவுகளே, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்திலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. இப்போது எலெக்ஷன் வருது, எல்லோரும் என்ன பண்ணுறோம்? அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட்டு கேட்க வராங்க. எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும். ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும். அதே மாதிரி, ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். கண்ணா, நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும், எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஆனால் நீயாகவே மாட்டிக்கிட்டா நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின்னு தான் சனி சொல்கிறது. அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஏ ரூட்டு, பி ரூட்டு, சி ரூட்டுன்னு 3 ரூட்டு இருக்குது. அப்படின்னா என்ன? ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது, நம்மளுடைய திறமையை நம்புறது. என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறான், அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன், அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ் ஆகும். அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாருன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம், திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம். இதை சனி செய்வார். திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார். ரெண்டாவது, நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுவாங்க துச்சமாக அவங்கள இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க. ஒருத்தனோட புத்தி அது, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும். அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான். ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி ரூட்டு தான் பகையாக பார்க்கக்கூடாது. பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும், நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும், நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க. இதுவும் சனிக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம். மூணாவது, சி ரூட்.
இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன், நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா? சில பேர் இந்த ரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா. உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீதி, உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க, எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 நீதியை மனசில் வச்சுக்குங்க. நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை, கொடுக்கக்கூடிய கிரகம். எண்ணத்தில் நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்க, நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள். எப்பயாவது ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்கா, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எவனா திட்டுவான் நம சிவாய், எவனா திட்டுவான் நாராயணா. அவ்வளவுதான். சனி மாதிரி இதுக்கு பிறகு சனி உங்களுக்கு எடுக்க மாட்டார். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.